சமகர சிக்ஷா அபியானுக்கு வந்து அவங்க வைக்கிற பிளாக்மெயில இதெல்லாம் ஒத்துக்கு அப்படிங்கிறாங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாமே வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாநிலத்தில் அந்த என்இபி வந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் நாம மட்டும் இப்போ என்இபி வந்து நம்ம வந்து ஒற்றுக்கொள்ளாமல் இருந்துருக்கோம். அதெல்லாம் நிறைய சாரம்சங்கள் இருக்குது. ஸோ எங்களால் அதை எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது நம்ம வந்து திட்டவட்டமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள். ஸோ அதை நாங்கள் சொல்லும்போது தான் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிங்கும் போது அதை நான் படித்து காமிச்சேன். நான் பேஸ்ட் ஆன் அதிமுகவினரும் அதை முன் வச்சு நம்ம எல்லாருமே அதில் இருக்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட வக்கீலாக இருக்கிறார். அவர் கூட அதை பற்றி எடுத்து சொன்னார். நான் சொன்னேன், பீயிங் ஒரு வக்கீலாக இருக்கிறீங்க, நீங்களே 2 சென்டென்ஸை படித்து பார்த்தா தெரியும் நம்ம. ஸோ இதுக்கு நீங்கள் அந்த புரிதல் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே இது அரசியல் பண்ணணுமே நினைக்கிறாங்களே தவிர இவங்க இப்படி இந்த அளவுக்கு அவங்க நின்றுருக்காங்களே இந்த இடத்துல அப்படிங்கிறது யாருமே அதை கொண்டு வரலங்க தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. எப்படி வந்து ஒரு திராவிட இயக்கம் வந்து முதல்ல அதை விட்டு கொடுக்குமா, அதுக்கான வாய்ப்பை கொடுக்குமா முதல்ல. ஸோ அந்த சிந்தனை கூட ஏதாச்சும் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காத. சரி, ஒட்டுமொத்த தமிழையும் ஒட்டுமொத்த நேஷனுமே பேசக்கூடிய ஒரு இதாக இருக்குது, இதில் இவங்க சறுக்கிட்டாங்க நம்ம சொல்லிட முடியாதான்னு பார்க்கும்போது தான் நான் துணிஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் படித்தே காமிச்சேன். இதில் என்ன சொல்லியிருக்குது என்று பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது அடங்கு.